இல்ல இவ்வளவு ரூடா பேசுறீங்கன்னா ரூடா இல்ல முடிச்சுக்கலாம். இவ்வளவு ரூடா பேசுறீங்க. ரைட் ரொம்ப நன்றி. தூக்குல தொங்குனா அப்புறம் என்ன? ஆமா அதான் அதுக்கு அர்த்தம் தான். அப்ப எங்கட மட்டும் முட்டாள் நீங்க நினைச்சு பேசுவீங்க. ஆனா தூக்குல தொங்குனா சொல்றேன். சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்றீங்க தூக்குல. அதான் சொல்றேன் நான் இந்த கேள்விக்கு தான் பதில் சார். இல்ல சார், அதான் காங்கிரஸ் பண்ணையார் மனப்பான்மையோட செயல்படுதுன்னு சொல்றாங்கல்ல. பண்ணையாரா? அப்ப நீங்க என்ன அடியாளா? அப்படிதான். அப்ப நீங்க அடியாள் மனப்பான்மை கேக்குறீங்க. நீங்க அப்படிதான் கேக்குறீங்க. சாவுன்றீங்க, வாயை மூடுன்றீங்க, மூடிட்டு போன்றீங்க. என்ன வார்த்தை? அதேதான். சரி ஓகே முடிச்சுக்கலாம் சார். ரைட் முடிச்சு. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி இழுபறியில இருக்கு அப்படின்னு தினம்தோறும் வேறு வேறு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன சார், எப்படி இருக்கு இன்னைக்கு கூட்டணி? இந்த வானிலை மையம் சொல்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. தேர்தல் வருகிற போது எல்லா கட்சியும் கூட்டணி பற்றி பேசுவது இயற்கை. தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பின்னால வர்றதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுவே மாறுறதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். நாமினேஷன் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் புதிய கூட்டணி இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால இன்றைக்கு இதுதான் கூட்டணி அதுதான் கூட்டணி என்று நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இயல்பா அது பாட்டு போயிட்டு இருக்கட்டும். ஓகே, எப்படி வருதோ அப்படி வரட்டும். 40 சீட் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்கறாங்க, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு காங்கிரஸ் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க திமுகவுக்கு அப்படின்ற செய்தி வருது சார். உங்ககிட்ட கேட்டது எனக்கு தெரியாது. என்கிட்ட யாரும் அப்படி சொல்லல. நிறைய பேப்பர்ல நிறைய நியூஸ் வருது. இல்ல அப்படி யார் சொன்னாங்க உங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, இல்ல இங்க ஐவர் குழு போட்டிருக்கு காங்கிரஸ். அவங்கள மீட் பண்ணாம கனிமொழி போயிட்டு ராகுலை மீட் பண்ணிட்டு வராங்க இல்லையா? ஸோ சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்கு. கனிமொழி ஒரு எம்பி, ராகுல் காந்தி ஒரு எம்பி, அவங்க சந்திக்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் நீங்க ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றீங்க. கூட்டணி இருக்குன்னு நான் எப்ப சொன்னேன்? கூட்டணியே இன்னும் தேர்தல் அறிவிப்பே இல்லை, இப்பவே நீங்களா கூட்டணி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. வெற்றி கூட்டணின்றாங்க 19 இருந்து வெற்றி கூட்டணி. வெற்றி இதோ உள்நோக்க வச்சு பேசுறீங்க. என்னமோ வெற்றிங்கிறீங்க கூட்டணிங்கிறீங்க. ஏதோ நீங்க ரொம்ப பேர் வேற தமிழ் தடம் வச்சிருக்கீங்க இல்ல, அதனால ஏதோ ஒரு புது அர்த்தத்தோட சொல்றீங்க. ஓகே, எனக்கு புரியல. இன்னும் கூட்டணி உறுதியாகலன்றீங்க திமுக கூட்டணி. எந்த கூட்டணியும் உறுதின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தவறு. தேர்தல் அறிவிப்பே வரலைங்க. என்ன சொன்ன, நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா புதிய ஒரு கூட்டணி வந்து ஆட்சியை பிடிச்சது பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிறது அந்த ஊர்ல உட்காந்துக்கிட்டு தேர்தல் அறிவிப்பே இல்லை, இதான் கூட்டணி இதான் கூட்டணி நீங்க சொல்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்ப 2019 இருந்து இதே கூட்டணி இன்டாக்டா இருக்கு, வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ 26லயே நாங்க தான் வெற்றி கொடுக்க போறோம் ரொம்ப உறுதியா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அவர் தானே சொல்றாரு. நான் இல்லைங்கிறேன். அதுக்கு முன்னால அவங்க பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்களா? ஓகே, அந்த கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது இல்ல உங்களுக்கு சொல்ல முடியுமா? உறுதியா சொல்ல முடியுமா உங்களால? அவங்க தான் ஏடிஎம்கே கூட போயிட்டாங்கல்ல. யாரு? பாஜக. நீங்களா முடிவு பண்றதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு முதலே சொல்லிட்டேங்க. யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் நான் சொல்வது புரியும். இப்ப இருக்கிற எதுவுமே நிரந்தரம் என்று நினைத்தால் உங்களுக்கு அனுபவ குறைவுன்னு அர்த்தம். தேர்தல் அறிவிப்பே வரல, நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கே தேர்தல் முடிவு மாறி புது கூட்டணி வந்திருக்குன்னு சொன்னதுக்கு நடந்த ஊர்ல போய் உட்காந்துட்டு இன்றைக்கே இதுதான் கூட்டணி சொல்ல முடியாது. அந்த கூட்டணி மாறணும். காங்கிரஸோட டிமாண்ட் என்னவா சார் இருக்கும்? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தான் உங்க டிமாண்டா இருக்குமா? ஆமா, அதான் டிமாண்ட். இவ்வளவு நாள் இல்லாத டிமாண்ட் திடீர்னு 26ல மட்டும் வருது. இவ்வளவு நாள் இல்லைன்ற எட்டி போய் இருக்குது. என்ன சொல்லுங்க, நாங்க கொடுத்துருக்கோம்ல உங்களுக்கு. வெறும் 14 எம்பி வச்சிருக்கோம், 7 மந்திரி கொடுத்தோம் டெல்லியில. அந்த பெருந்தன்மை எங்களுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கிறோம். ஓகே, அதான் இவ்வளவு நாள் இல்லாதது திடீர்னு வரும்பொழுது. இவ்வளவு நாள் இல்லைங்கிற ரைட் சார். நீங்க ஒரு 10 வருஷத்துல உங்களுக்கு தாடி இருந்துச்சா, மீச இருந்துச்சா? அப்ப நீங்க ஷேவ் பண்ணீங்களா? அப்பெல்லாம் நீங்க ஷேவ் பண்ணல, இப்பயே ஷேவ் பண்ணீங்களா கேட்கலாம். இல்ல 2006ல மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக. சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்க, புரியாம இல்ல. நேற்று கேட்கவில்லை என்பதற்காக இன்றைக்கும் கேட்க கூடாது என்று சொல்வது உங்களுடைய புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேனே ஒழிய அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பேற்க முடியாது. இப்போ திண்டிவனம் பேருந்து நிலையத்துக்கு இந்திரா காந்தி அம்மையார் பேர் இருந்தது. இப்போ புது பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் கருணாநிதி அவருடைய பேர் வைக்கிறதுல கூட பிரச்சனை வந்துச்சு. அதை பின்வாங்கி இப்பொழுது தமிழ்நாடு அரசு பெருந்தன்மையாக இந்திரா காந்தி. எங்க தமிழ் தடம் பேர் வச்சு எங்க தப்பு தப்பா தமிழ வார்த்தையை பயன்படுத்துறீங்க? இல்ல அப்படிதான் வக்கர புத்தி இல்லையா முதல்ல இருந்து இந்திரா காந்தி பேரை மாத்தினது? இல்ல செல்வ பிறந்தகை. நான் என்ன சொல்றேன்னு கேட்டு பேசுங்க சார். தமிழ்ல தானே பேசுறீங்க.
இந்திரா காந்தி பேரை வச்சு அதுக்கு கருணாநிதி பேர் மாத்துறது, அது பேர் பெருந்தன்மையா? என்ன அதுக்கு பொருள்? கூட்டணி உடையக்கூடாதுன்னா வரும் வக்கர புத்தி. என்ன இந்திரா காந்தி தெருவில் அலைஞ்சது, கருணாநிதி என்ன எரவாடா ஜெயில 7 வருஷம் சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல, திமுக வந்து அவ்வளவு உறுதியா இருக்காங்க, இந்த கூட்டணி எதை பொருட்டும் உடைந்து விடக்கூடாது. இந்திரா காந்தி பேரை மாத்தி கருணாநிதி பேர் வச்சது கூட்டணி உடையக்கூடாதுன்னா என்ன சார் சொல்றீங்க? திருப்பம் வச்சுட்டாங்கல்ல சார் இப்ப இந்திரா காந்தி. ஏன் மாத்துறாங்கன்னு நான் கேக்குறேன். மாத்துனதுக்கு அப்புறம் தானே வச்சிருக்காங்க. மாத்துறதே தப்பா இல்ல அதுக்கப்புறம் வச்சது சரியா? என்ன பேசுறீங்க? உங்க அடிப்படை, உங்க சிந்தனையே தப்பா இருக்கு. 30 ஆண்டு காலமாக அந்த பேருந்து நிலையத்துக்கு பேர் இந்திரா காந்தி பேருந்து நிலையம். ஏன் மாத்தினீங்க பேரை? டிவிக்கு 2 ஆண்டுகள் முடிச்சு 3வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க அவருடைய செயல்பாடுகள்? அதான் நீங்க தான் 3வது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறான்னு சொன்னீங்க, அவ்வளவுதான் நான் பாக்குறேன். டிவிக்கு செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? அது அவங்க நான் ஒன்றும் பாக்குறது இல்லை. அரசியல் கட்சிகள் எப்ப வேணாலும் எது ஜெயிக்கும் தோக்குலாம் நம்ம தனி மனிதன் சொல்ல முடியாது. ஓகே, மக்கள் ஆதரித்தால் வெற்றி, மக்கள் எதிர்த்தால் தோல்வி, அவ்வளவுதான். எப்ப ஆதரிப்பாங்க எப்ப எதிர்ப்பாங்க யாரும் சொல்ல முடியாது. அதுவும் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டே நடந்திருக்கு. நீங்க சொல்ற திமுகவே தமிழ்நாடு வரலாறு நடந்த உச்சகட்ட வெற்றி. 71ல 183 சீட்டு ஜெயிச்சாங்க, 91ல 2 சீட்டு ஜெயிச்சாங்க. அதனால ஒரே கட்சி, ஒரே தலைவர், ஒரே கொள்கை, ஒரே செயல்பாடு, வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு. ஜனநாயகத்தை அதுதான். அதை நாம் புரிந்து கொண்டாலே பல விஷயங்கள் நமக்கு சந்தேகம் வராது. டிவிகேவுடைய வருகை காங்கிரஸுக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கா சார்? அந்த வருகை அவங்களுக்கு தானே புத்துணர்ச்சி கொடுக்கும், எங்களுக்கு என்ன கொடுக்கும்? அவங்களோட கூட்டணி வைக்கலாம். அவங்க திமுக இல்லாம இன்னொரு அலைன்ஸ். ஆனா உங்க சாமர்த்தியத்தை நான் பாராட்டுறேங்க. நீங்க விரும்புறதெல்லாம் நாங்க விரும்புற மாதிரி சொல்றீங்க பாருங்க, பாராட்ட வேண்டியது. இல்ல, காங்கிரஸ் டிவிக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிலாம் சொன்னாங்க சார். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பதிவு பண்ண விஷயங்களா இருக்குல்ல. ஏங்க நான் என்ன சொல்றேன், அதை என்கிட்ட கேட்கறது பச்சா உங்களுக்கு அப்படி ஆசை இருக்கு. உங்கள் ஆசை ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க விரும்புறீங்க, நாங்க கன்சிடர் பண்றோம். கன்சிடர் பண்றீங்க? கன்சிடர் பண்றோம். ஏன்னா உங்களை போன்ற இளைஞருடைய விருப்பத்தை தீர்த்து வைக்க நாங்க முயற்சி பண்றதானே இயற்கை. ஓகே, இப்போ நீங்க மட்டுமே காங்கிரஸ்ல மாறுபட்ட கருத்துக்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திமுக இருந்து உங்களை விஷப்பாடக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க? உங்க மீது அவதூறு பரப்புறது, என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல அவதூறுன்னு. அவங்ககிட்ட இருந்து அதுதானே எதிர்பார்க்க முடியும். ஓகே, காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவதுதான் அவங்களுடைய கொள்கையை. அவங்ககிட்ட போய் நல்லதா எதிர்பார்க்க முடியும்? நீங்க மட்டும் தனி ரூட்ல போயிட்டு இருக்கீங்க காங்கிரஸ்ல. நான் நேர்மையான ரூட்ல போறேன். அது தனின்னா நீங்க வரலன்னு அர்த்தம். அப்ப நீங்க வேற ரூட்ல போறீங்க. அது அவங்க அப்படிதான் பதிவு பண்றாங்க, தனியான ரூட்ல. சார் அதைத்தான் சொல்றேன், என்னுடைய வழி தனி வழினாலும் அது நேர்மையான வழி. அந்த வழிக்கு அவங்க வரலன்னா அவங்க தப்பான வழின்னு அர்த்தம். இப்போ மத்தியில இருந்து ராகுல் அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தலைவரை நியமிக்கிறாங்க மாநிலத்துக்கு. அவங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தானே சார் அது எங்க வேலை சார். உங்களுக்கு என்ன சார் வேலை? நீங்க மீடியாக்காரர் தானே. நியாயம்னா நியாயம் சொல்லுங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. நாங்க என்ன ஒருத்தர் கை கட்டி வேலை பார்க்கறதா எங்க வேலை? காங்கிரஸ்ல என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? காங்கிரஸ் ஒப்புவருட தலைவரே காந்தி. அந்த காந்தி கிட்ட சாதாரண தொண்டரோட கேள்வி கேட்பான உங்களுக்கு தெரியுமா? அது நியாயமா இருந்தா ஏற்றுக்கொள்வதும், தப்பா இருந்தா தப்புன்னு சொல்றதும் அதுதான் அவங்க வச்சிருக்காங்க. மற்ற கட்சிகள் மாதிரி காங்கிரஸ் கட்சி அடிமை கூடாரம் இல்ல. அன்னைக்கு வலிமையா இருந்தது, கேள்வி கேட்கும் போது அது எடுபட்டு. உங்க வேலை இல்ல சார் சொல்லிட்டேன். எங்க கட்சிக்குள்ள நாங்க எப்படி நடந்தோம் எங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுல நீங்க எப்படி பெட்ரூம்ல படுக்கிறது கூட நாங்க சொல்லுவோமா? கேட்பீங்களா நீங்க? எங்க கட்சிக்குள்ள நாங்க நடக்கிறத பத்தி நீங்க என்ன எங்களுக்கு ஆலோசனை? நிறைய கோஷ்டி இருக்கு. இருக்கட்டும், வேற கட்சியில கோஷ்டி இல்லையா? திமுக தா கிருஷ்ணன் ஒரு மந்திரி இருந்தாரா திமுகல? அவர் வெட்டி கொண்டாங்களா? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. மதுரையில உங்களை மாதிரி மீடியாக்காரங்களா முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு பத்திரிகை ஆபீஸ் அப்படியே கொளுத்தி விட்டாங்களா? 4 மீடியாக்காரன் செத்தானா? அதுக்கு என்ன காரணம்? கொலை பண்ணா அது கோஷ்டி இல்ல, உயிரோட கொளுத்தி விட்டா கோஷ்டி இல்ல. மாற்றுக்கிறது சொன்னாதான் கோஷ்டியா? நல்ல சிந்தனை சார் உங்களுக்கு. அப்ப கோஷ்டி இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. இப்ப நான் என்ன சொன்னேன் புரியுதா? கொலை பண்றவன் கொள்ளையடிக்கிறவன் போய் கோஷ்டியை பத்தி பேசுங்க. கருத்து வாத பிரதிவாதத்தை கோஷ்டின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பொருளே புரியலன்னு அர்த்தம். கோஷ்டி என்பது வேறு, வாத பிரதிவாதம் என்பது வேறு. நாங்கள் பேசுவது கருத்து பரிமாற்றம். அங்க அடிக்கிறான், உதைக்கிறான், கைய கால வெட்டிக்கிறான், கொலை பண்றான். அதை இல்லையே கோஷ்டி இல்லைங்கிறீங்க. நாங்க பேசுறது கோஷ்டிங்கிறீங்க. உங்க புரிதலை நான் என்ன பண்றது? இப்போ உங்க மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் ஒண்ணு என்ன அப்படின்னா,
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கு துக்ளக் மேடையில என்னங்க வேலை? துக்ளக் யார் ஆரம்பிச்சது? ஷோ ஆரம்பிச்சு. ஷோவுக்கு எனக்கு என்ன தொடர்பு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமான்னு கேட்கறேன். தெரியாது. தெரியாதுல்ல? அப்ப வேற ஏதாவது கேள்வி எடுங்க. தெரிஞ்சு கேள்வி கேட்கறது பேர் தான் இல்ல மீடியாக்காரனுடைய சரியா பொறுப்புன்னு அர்த்தம். இல்ல நீங்க அந்த மேடையில பேசுறது நான் கேட்டேன். நீங்க தனிப்பட்ட முறையில் நண்பராக பழகிருக்கீங்க. அப்புறம் அந்த பேரு பார்ட்டி பேரு வைக்கும்போது கூட நீங்க சஜஸ்ட் பண்ணீங்க. அதெல்லாம் நீங்க நான் கேட்டிருந்தேன், உங்க ஸ்பீச் கேட்டிருந்தேன். ஆனா விமர்சனமா ஒண்ணு வருது இல்ல, காங்கிரஸ்காருக்கு அங்க என்ன விமர்சனம்? எது நீங்க உயிரோடு இருக்கிறது கூட தப்புன்னு ஒருத்தர் விமர்சனம் சொல்றான். என்கிட்ட சொன்னாங்க வர்ற வழியில, இவன் எல்லாம் உயிரோடு இருக்கான்னு. செத்து போயிருவீங்களா? சரியா தப்பான்னு பேசுங்கன்னு சொன்னா அதை விட்டு அவர் விமர்சனம் வைக்கிறாரு, இவர் விமர்சனம் வைக்கிறாரு. அந்த RSS சொல்றீங்க, RSS ஒரு நல்ல இயக்கம், அதை பத்தி தப்பா பேசக்கூடாது, அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், நம்ம ஒரு திராவிட கழகத்தை போல. அப்ப நான் சொன்னா கருணாநிதி சொன்னாரா? யார் சொன்னா? யார் சார் சொன்னா? பேச மாட்டீங்க, சொல்லுங்க. கலைஞர் தான். அப்ப ஓ கலைஞர். அப்ப அவங்க RSS ஆள் இல்ல, நான் தான் RSS. அந்த இடத்தில் போயும் நான் என்ன பேசினேன் அதை சொல்லுங்க. RSS உடைய பிள்ளை தானே பிஜேபி. அந்த பிஜேபி ஆட்சி மத்தியில் இருக்கிற போது அதுல மந்திரியா இருந்தவங்க திமுக காரனா இல்ல நானா? முத பிஜேபி காரன் 4 பேர் எம்எல்ஏ போனால, அப்ப கூட்டணியால இருந்தது திமுகவும் விசிகாவுமா அல்ல நாங்களா? ஏன் சுத்தமாவே பொய்யே பேசுறது மீடியா முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்கள் புரிந்து கொண்டு மக்களுக்கும் புரிய வையுங்கள். நீங்கள் குழம்புவதை மக்களை குழப்புகின்ற வகையிலே கேட்காதீங்க. இல்ல செல்வபெருந்தகை அவர்கள் துக்ளக் மேடை. நான் திரும்பி நான் கேட்கிறேன். இல்ல நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு தெரியத கேளுங்க. அதான் சார், நான் அவர்கிட்ட கேட்க வேண்டியது அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்கல, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு ஒரே வார்த்தை நிறுத்தில. அது கேட்கல. இல்லன்னா ஸ்டாலின் போய் கேளுங்க, உங்க அப்பா தானே அப்படி சொன்னாரு, உண்மையா பொய்யான்னு கேளுங்க. நான் அது கேட்கல சார். என்ன செல்வபெருந்தகை அவர்கள் இன்னைக்கு துக்ளக் மேடையில் ஏறி பேசிட முடியுமா? சோ அதுக்கான வாய்ப்பு சார். உங்களுக்கு அதை பத்தி புரிதல் இல்லை, வேற ஏதாவது பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. இத்தனை தடவை சொன்னதுக்கு திருப்பி அப்படிதான் பேசுறீங்க. இல்ல அப்படியான விமர்சனம் அந்த மேடையில யாரு பேசுறதா முதல்ல ஒப்பந்தம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. விளம்பரத்தை எடுத்து பாருங்க. அப்ப ஒண்ணுமே தெரியாம என் கேள்வி கேட்கறீங்க. அதுல பேசுவதாக இருந்த விளம்பரம் KS அழகிரி. முதல் நாள் அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. அதுல ஒரு பெரிய சிக்கல் வருது. நான் திருச்சி இருந்த என்கிட்ட கூப்பிட்டு பேசி நான் வர்றேன். இதே தெரியாம நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மீடியாக்காரரா பேசல, வேற ஆளா பேசுறீங்க. இல்ல மீடியா அப்ப அதை தெரிஞ்சுட்டு பேசுங்க. அங்க வரக்கூடிய விமர்சனங்களை வாங்கி இதெல்லாம் வெட்டி பேச்சு ஏன் பேசுறீங்க? என்னன்னே தெரியாம விமர்சனங்கிறீங்களே. நான் வரும்போது தான் சொன்னேன்ல, நீங்க ஒருத்தர் இருக்கான் உயிரோட, அவன் சாகாம அப்படின்னு சொல்றது கூட ஒரு விமர்சனம் வந்துச்சு. நீங்க செத்து போய்க்கலாம்னு கேட்குறேன். சரியா தப்பான்னு யோசிக்க மாட்டீங்களா? நீங்கள் கேள்விப்படுகின்ற எல்லாவற்றையும் கொட்டுவதல்ல, அதில் எதை கேட்கலாம் எது கேட்க கூடாது இருக்குல்ல, அதை வச்செல்லாம் நீங்க கேட்கணும். RSS நியாயமான இயக்கம், நேர்மையான இயக்கம், சமூக சீர்திருத்த இயக்கம் சொன்ன திமுக விட்டு நான் என்னமோ RSS ஆதரிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறீங்களே, கொஞ்சமாவது நியாய உணர்வு உங்களுக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? விமர்சனம் வைக்கிறவங்க மேல சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கு சார். உங்க மேலதான் வைக்கிறேன். நீங்க தானே சொல்றீங்க. இல்ல அங்க நீங்க தான் சொல்றீங்க, அதான் உங்ககிட்ட சொல்றேன். இதை யாரு சொன்னாலும் அவங்கிட்ட இதே பதில சொல்லுங்க. ஓகே. இப்போ 2026 காங்கிரஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? ஸ்ட்ராட்டஜி ஆட்சியை பிடிப்பது. ஆட்சியை பிடிப்பதா? அவ்வளவு வலிமை இருக்கா சார்? எங்களுக்கு இருக்கா இல்லையா? அடிக்கிற போதுதான் தெரியும், அடி வாங்கும் போது தெரியும். தமிழ்நாட்டுல அவ்வளவு வருவான். ரொம்ப நம்பிக்கையா சொல்றீங்களே. இருக்கு, நம்பிக்கை தான் இருக்கு. யாரு கூட சேர்ந்து ஆட்சி பிடிப்பீங்க சார்? அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? வர்ற 3 மாசம் கழிச்சு பேசுவோமா? நாங்க ஆட்சியை பிடிக்கிறோமா இல்லையா அப்ப தெரியும் உங்களுக்கு. காங்கிரஸ் திமுக கோவப்பட்ட போறாங்க சார். கோவப்பட்டா எனக்கு என்ன? எங்களுக்கு யார் மந்திரி சபையில் இடம் கொடுக்கிறானோ அவனுக்கு தான் ஆட்சி. அதற்கு யார் தயாரா இல்லையா அவங்க எதிர்கட்சி. இதை தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், அதுல மாற்றமே இல்லை. எங்களை மந்திரி சபையில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆட்சியில் இருக்க முடியும், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரா இருந்தாலும் எதிர்கட்சியில பரிதாபமா தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு பிரதான பிரச்சனை இன்னைக்கு என்ன அப்படின்னா சனாதன எதிர்ப்பு தான். பாஜகவுடைய சனாதன இந்த வீடு அவங்க மனைவி ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயந்தரம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது. அதான் இல்ல காஞ்சிபுரத்துல ஒரு 15 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு தண்ணீர் இருந்து வெளியே இருந்துச்சு வருவாரு சாமி அப்படின்னு அங்க போய் ஒரு நாள் கணக்குல கை கட்டி காத்துட்டு இருந்தாங்களா அவங்க வீட்டுல அம்மாவும் மனைவியும். அதான் எது சனாதனம் புரியலையே. பிஜேபி வந்துருவாங்க. ஓ பிஜேபியை கொண்டு வந்ததே திமுக சொல்ற. எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? ராஜா முதல்ல எம்எல்ஏ போகும்போது எப்படி போனா? திமுக ஆதரிச்சு போனா காங்கிரஸ் ஆதரிச்சு போனாங்க.
ஏன் சார் உங்க மீடியாவா இருந்து பேசுங்க? இல்ல சார், அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றது எனக்கு தேவையில்லை, நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு பிரதான பிரச்சனை இன்னைக்கு என்ன அப்படின்னா பாஜகவுடைய வருகை தான். சோ அவங்கள அதைத்தான் நான் சொல்றேன். அந்த யோகிதை, அந்த அருகதை அவர்களுக்கு இல்லை. தமிழ்நாட்டுல முத பாஜகவை சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வந்ததே அவங்கதான். அவங்க சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே புரியல. அன்னைக்கு நடந்த ஒரு பிழையை வச்சு இருக்கட்டும், அன்னைக்கு நடந்த ஒரு பிழையை வச்சு அவங்க தொடர்ச்சி அப்படிதான் இருப்பாங்க. தொடர்ந்து அப்படித்தான் இருந்தாங்க. பார்லிமெண்ட்ல மந்திரியா இருந்தாங்கன்னு சொல்றேன்ல பிஜேபி ஆட்சியில, அதையும் ஒத்துக்க மாட்டீங்களா? சோ இன்னைக்கு பிஜேபி, அதாவது ஆர்எஸ்எஸ் என்பது தவறான இயக்கம் அல்ல, அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம். நம்ம ஊர் திராவிட கழகத்தை போல. இவங்க அப்பா தானே சொன்னாரு, நானா சொன்னேன்? அதை தப்புன்னு சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். இன்னைக்கும் அப்படி அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்களா? அதை தப்புன்னு சொல்லிட்டாங்களா? எங்க அப்பா அன்னைக்கு சொன்னது தப்பு, ஸ்டாலின் சொல்லட்டும், அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேளுங்க. இல்லைன்னா இந்த கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்றது வேஸ்ட். அதுதான் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம திரும்பியும் கேட்கிறேன், அது எங்க அப்பா சொன்னது தப்புன்னு சொல்லட்டும், அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. அது சொல்லாம கேள்வி கேட்டீங்கன்னா புரிந்தும் புரியாதை போல நடிக்கிறீங்கன்னு இல்ல. அவங்க வந்து திமுகவை இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாஜகவுக்கு பாதை போட்டு தராங்க. அப்படியா? அப்ப எதுக்குறோம் வச்சுக்கங்க, பாஜகவுக்கு பாதை பாதை நாங்க ஏன் போடுறோம்? நீங்க ஏற்கனவே போட்ட பாதைன்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்ல தானே சொல்றேன். இல்ல அவங்க நான் ஹிந்தியில சொன்னேன், அவங்க தானே பதிவு பண்றாங்க. ஐய காது கேக்குதா இல்லையா? பிஜேபி காரன் எம்எல்ஏ வந்ததுக்கு திமுக காரணமா நான் காரணமான்னு கேட்டுட்டு இருக்கேன். திரும்பி நாங்க பாதை போடுறோம். அப்ப நீங்க யதார்த்தமா கேள்வி கேட்கல, வேற ஏதோ காரணத்துக்கு கேட்குறீங்க. ஆட்சியை பிடிக்கிறதா ஒரே எங்களுடைய ஒரே அஜெண்டா. அரசியல் கட்சி அப்படித்தான் இருக்கணும், அதிகாரத்துக்கு வரணும் தான் நினைக்கும். எப்பவும் பல்ல தூக்குறதா எங்க வேலையை வச்சிருப்போமா? தமிழ்நாட்டிலே காமராஜர் ஆட்சி தான் நடக்குது சார், காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. யாரு? தமிழ்நாட்டுல நடக்கிறதே இப்ப காமராஜர் ஆட்சி தானா? யார் சொல்றா? அவங்க பேரை சொல்லுவா, யாருன்னு சொல்லுங்கன்ற. நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் அதை பதிவு பண்றாங்க. நீங்களே தலைவர் ஆயிட்டீங்களோ? இல்ல, நிறைய காங்கிரஸ் தலைவர் பதிவு. அதான் யாருன்னு கேட்டா செல்லு பிறந்தையும் பதிவு. அப்படியா? அப்ப இவங்களை திமுக காமராஜ் ஆட்சியை பத்தி என்ன சொல்லுச்சு? மோசமான ஆட்சின்னு சொல்லுச்சா? செல்ல பிறந்த எவ்வளவு நாகரிகமா அடிக்கிறாரு பாருங்க. இதுதான் காமராஜ் ஆட்சின்னு சொன்னா அன்னைக்கு நீங்க அயோக்கியத்தனமான ஆட்சின்னு சொன்னீங்க அப்படிங்கறத எவ்வளவு நாசிக்கு அடிச்சிருக்கிறாரு. அவர் புத்திசாலித்தனமா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு புரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை முனை போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எத்தனை முனை போட்டி வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய பார்வையில் எத்தனை முனை போட்டி இருக்கு? அதெல்லாம் பார்வையில் சொன்னா நான் முட்டாள்னு அர்த்தம். ஏன் சார்? நான் அனுபவசாலி, அந்த பைத்தியகாரத்தை தான் நான் சொல்ல மாட்டேன். இல்ல, ஊடகம் எதுவும் நடக்கலாம் என்பதுதான் அரசியல். அப்படி இருந்தாலும் ஏதோ எத்தனை முனை இருக்கும்? ஐயா, ஏன் திரும்பி சதுரத்துக்கு எத்தனை முனைலாம் சொல்லலாம், செவ்வகத்துக்கு எத்தனை முனைலாம் சொல்லலாம், முக்கோணத்துக்கு எத்தனை முனைலாம் சொல்லலாம். அரசியல் எத்தனை முனை கூட்டணி இருக்குன்னு உங்க ஆசையை தான் சொல்ல முடியும். இல்ல, விஜய் சொல்றாரு நேத்து 3 முனை இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் சொல்றதை நீங்க எடுத்துங்க, நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கிறேன். இதை கேட்டா உடனே அங்க சொல்றது, அதை கேட்டா இதுங்க சொல்றது, இந்த வேலை ஏன்டா நடக்காது, வேற யார்கிட்ட வச்சு. இல்ல, ஊடகங்கள் பதிவு பண்றாங்க 4 முனை போட்டின்றாங்க. ஊடகங்கள் தானே, ஊடகங்கள்ட்ட போய் பேசுங்க. திமுக அதிமுக கூட்டணி, டிவிக்கே நாம் தமிழர் அப்படின்னு அவங்க சொன்னவங்கிட்ட கேளுங்க சார். நான் சொல்றேன், இந்த 4 முனையா இருக்கலாம், 3 முனையா இருக்கலாம், ஏன் 5 முனையா 6 முனையா கூட இருக்கலாம். இன்னும் அதற்கான நிலைமை வரலைங்கிற, நான் இன்னும் உறுதி ஆகல. தேர்தல் அறிவிப்பே வரலையே. இப்ப பேசி இத்தனை முனைதான் சொன்னா அவனுடைய அறியாமை. ஆனா தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி தானே 21ல 24ல அப்பெல்லாம் திமுக உங்களை திருத்தவே முடியாது போல் இருக்கு. இல்ல, உங்களை எப்படி திருத்துறது எனக்கு தெரியல. இல்ல சார், அப்போ நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் முன்னால, நாமினேஷன் போட்டதுக்கு அப்புறமே புதிய கூட்டணி உருவாச்சு. இந்த ஊர்ல உருவாச்சு, அது உருவாச்சு. ஆனா 24லயும் 21லயும் அப்படி இல்ல. திரும்பி அதே சொல்ல வைக்கிறீங்க. நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா? இந்த ஊர்ல நடந்துச்சு சார். ஆனா அப்புறம் என்ன ஆனாலாம் வேணாங்க, ஆவனா வேணாம், ஈனாவும் வேணாம், நடந்தது. அது போல எப்பவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அது இல்லைன்னு சொன்னா உங்களை அறியாமைக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ கருத்து கணிப்புலாம் பாக்குறீங்களா சார்? ரிலீஸ் ஆகிற கருத்து கணிப்புலாம், அதுக்கு பேர் கருத்து திணிப்பு. கருத்து கணிப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, திரும்பவும் சொல்றேன், அது உங்களுடைய அறியாமை. எதனால? அந்த உங்க வீட்டுல எத்தனை பேர் உறுப்பினர் இருக்கீங்க? நாங்க 5 பேர். 5 பேர். மற்ற 4 பேர் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியுமா? அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை நம்ம சொல்லலாம். அதைத்தான் சொல்றேன். உங்க வீட்டுல இருக்கிறவங்களே உறுதியா சொல்ல முடியல. என் மனைவி யாருக்கு ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியல, என் பையன் யாருக்கு போடுவான்னு சொல்ல முடியல, என் மருமக யாருக்கு போடுவான்னு சொல்ல முடியல.
ஆனா ஊர்ல இத்தனை பேர் இவங்க ஓட்டு போடுவாங்க, இத்தனை பேர் இத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க. இது சில பேரால் செயற்கையாக உருவாக்கப்படுகின்ற ஒரு தந்திரம். நான் உங்களை பார்த்து திரும்பி கேட்கிறேன், 1977 எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே மிக மோசமான தோல்வியை காங்கிரஸ் சந்திச்சது. யாரும் எதிர்பாராத பிரம்மாண்டமான வெற்றி ஜனதா கட்சிக்கு வந்துச்சு எமர்ஜென்சிக்கு அப்புறம். ஆமா, ஓகே. அந்த தேர்தலில் எந்த கருத்து கணிப்பிலையாவது காங்கிரஸ் தோக்குன்னு ஒருத்தர் சொன்ன ஒரு கருத்து கணிப்பு சொல்லுங்க. இந்திரா காந்தி தோக்குன்னு சொன்ன ஒரே ஒரு மீடியாக்காரனை சொல்லுங்க. சஞ்சய் காந்தி தோத்துருவான்னு சொல்லி சொன்ன ஒரே ஒரு ஆம்பளை சொல்லுங்க. கருத்து கணிப்பான். உங்களுடைய அறியாமைக்கு நான் என்ன பண்ண முடியும்? நம்பிக்கை இல்லீங்களா? நம்பிக்கை இருக்குன்னா அது உங்க அறியாமை 100 தடவை சொல்லிட்டேன். நான் புரிந்தவன், அதனால ஏத்துக்க மாட்டேன். அதனுடைய உள்நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். உள்நோக்கம் யாராவது காசு கொடுத்து கருத்து கணிப்பு சொல்றேன். காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொன்னாலும் உங்களுடைய நிலைப்பாடு நிச்சயமா அப்படித்தான். ஓகே. மக்கள்கிட்ட செயற்கையாக உருவாக்குவது உளவியல் ரீதியான ஒரு அது என்ன சொல்றது, ஊழல்னு அர்த்தம். ஊழல். காசு கொடுத்து பண்ண வைக்கிறேன். கொஞ்சம் முன்னால் நான் என்ன சொன்னேன், எமர்ஜென்சி முடிஞ்சோடனே ஒருத்தன் சொன்னானான்னு கேட்டேன். இவ்வளவு பெரிய நாட்டுல யாராவது ஒருத்தன் காங்கிரஸ் தோத்துன்னு சொன்ன ஒரே ஒரு கருத்து கணிப்பை சொல்லுங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி இந்த கேள்வி கேட்டீங்கன்னா பாவம், உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. நாம் தமிழருடைய போக்கு எப்படி சார் பாக்குறீங்க? நான் ஒன்னும் பார்க்கவே இல்லையா, அவங்க இன்னும் ஃபீல்டுக்கே வரலையே. 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இருக்கு, அது எவ்வளவு பெர்சன்டான வாங்கட்டும் சார். சரி, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை சார். இல்லைங்களா? இல்ல, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. மக்கள் ஓட்டு போட்டுதாங்க ஜெயிப்பான் அல்லது தோப்பான். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப மக்கள் ஓட்டு போட்டிருக்கானான்னு கேட்டா திரும்பியும் அதையே சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க புரிஞ்சு கேட்கறீங்களா புரியாம கேட்கறீங்களா எனக்கு புரியல. இப்ப வரும்போது கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன், உங்க தெருவில் தான், வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க திருப்பி வெளியே விரட்டி விடு அப்படின்னு ஒரு போஸ்ட் விட்டீங்க, பாத்தீங்களா? அந்த மாதிரி நாம் தமிழ் ஓட்டிருக்காங்களா? ஐயா, நான் தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன் உங்ககிட்ட. இல்ல சார், என்னன்னு சொந்த புத்தி இல்லாமலே ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்களே. ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்குன்னு சொன்னேன். யாருன்னு நான் சொன்னா இப்ப நீங்களா ஒருத்தர ஏன் சொல்றீங்க சார்? இந்த கேள்வி வரும்பொழுது நான் என்ன கேட்கிறேன், வெளியே போய் எட்டி பாருங்க சார், அப்புறம் பேசுங்க சார். எவ்வளவு போஸ்ட் ஒட்டி இருக்கு ஊர்ல? நான் என்ன கேட்கிறேன், அது எப்படி தவறோ அது போலதான் இதுவும். இந்தியா முழுக்க நார்த் ஈஸ்ட் அந்த மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த பார்டர்ல பூரா தமிழர்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு இல்ல, உத்தரப்பிரதேசனுடைய தலைநகர் லக்னோ, அதுல அசம்பிளிக்கு பக்கத்திலேயே, நான் சொல்றது 35 வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழ் ஸ்கூல், தனியா தமிழ் போர்டே இருக்கு. கர்நாடகத்தில் எவ்வளவு தமிழர் இருக்காங்க தெரியுமா? 1.5 கோடி பேர் இருக்கான். இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி குறி உங்களுடைய ஓட்டு வாங்குறதுக்காக உணர்ச்சியை தூண்டி விடுகிற அந்த செயலுக்கெல்லாம் நீங்க துணை போகாதீங்க. அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவன் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் வள்ளுவன் தான். யாரும் ஊரே யாவரும் கேளீர், தமிழ்நாட்டில் சொன்னா இது மாதிரி உலகத்தில் எவ்வளவு சொன்ன. அப்படிப்பட்ட ஊர்ல போனா பக்கத்து தெருக்காரங்க இங்க வரக்கூடாது கூட சொன்னாலும் சொல்லுவீங்க. இதை ஏற்றுக்கொள்வது நம்முடைய மடமை. ஆரோக்கியமான சிந்தனையை நாம் ஆதரிப்போம். மக்கள் அங்கீகரிச்சாலும் நீங்க அங்கீகரிக்கல. நீங்க அங்கீகரிக்கிறீங்களா? இல்ல, மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. நீங்க அங்கீகரிக்கலான்னு கேட்டேன் சார். நானு அப்படின்றத விட மக்கள். நான் நேரடியா கேட்கிறேன். ஒரு பிரச்சனைக்கு நேரடியா பதில் சொல்றதுதான் ஆண்மைக்கு அடையாளம். நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இல்ல, நான் அதை ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறேன்றதை விட நீங்க ஆதரிக்கிற இதுக்கு பதில் சொன்னா கேள்வி கேளுங்க, இல்லைன்னா கேட்கிற யோகியதே உங்களுக்கு இல்ல. இப்படி சொன்னா எப்படி சார்? நான் இப்படிதான் சொல்ல முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க சார், நான் இதைத்தான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி சொல்றதுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி எனக்கு உரிமை இருக்கு. இது சரியா தப்பான்னு கேட்டா அது என்ன விட்டுருங்க, நீங்க சொல்லுங்கன்னா அப்ப நீங்க பெரிய கில்லாடி, நாங்களா ஏமாத்தவனா? அப்படி இல்ல சார், நான் சொன்னதுனால தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிடாது இல்ல, ஆனா மக்கள் போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க. நான் என்ன கேட்கிறேன் சொன்னது புரியுதா? இதற்கான கருத்து, உங்களுடைய கருத்து என்னன்னு நேரடியா கேட்கிறேன். அதை சொல்வதற்கு துணிவு இருந்தால் கேள்வி கேளுங்க, இல்லைன்னா இப்போ விமர்சனமா தான் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸினுடைய இடம் என்ன, இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய இடம் என்ன, சோ வளர்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா மக்கள். அப்போ இந்த கருத்தில பாசிட்டிவா தானே பாக்குறாங்க அப்படின்னு ஒரு. நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா அடுத்த கேள்வி கேளுங்க. இப்ப நான் அதை அங்கீகரிக்கலைன்னா மூடிட்டு போங்கன்னு முதல்ல சாடையில சொன்ன, இப்ப வெளிப்படையா சொல்ல வைக்கிறாங்க. அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லைன்னு உங்ககிட்ட கேட்கறேன்ல, அதை சொல்றதுக்கு துணிச்சல் இல்லைன்னா நீங்க எது கேள்வி கேட்கறீங்க? நான் இவ்வளவு நேரம் பொழுது வேலை இல்லாம பேசிட்டு இருக்கேன். இந்தியாவில் எல்லா ஊர்லயும் தமிழ்நாட்டுக்காரன் இருக்கான். நீங்க இப்படி சொல்ல ஆரம்பிச்சுன்னா அங்க இருக்கிற அடிச்சா நீயே போய் காப்பாத்துவீங்களா? நார்த் அருணாச்சல பிரதேசல எவ்வளவு தமிழர் இருக்கான உங்களுக்கு தெரியுமா?
மணிப்பூர்ல எவ்வளவு தமிழர் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நாகாலாந்துல எவ்வளவு தமிழர் இருக்கான்னு தெரியுமா? ஒரு மண்ணும் தெரியாம இங்க இருக்க கிறுக்கு பேர் எவ்வளவு பேசுறான்னு அதை பத்தி நீங்க பேசிக்கிட்டு உங்க கருத்து என்ன அதுன்னு சொல்ல மாட்டீங்க. என்னமா மீடியா நீங்க எல்லாம்? சார் நீங்க தான் சார் கெஸ்ட், நீங்க தான் பதில் சொல்லணும் சார். நான் பதில் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, நான் பதில் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க பதில் சொல்வதற்கு முடிந்தால் சொல்லுங்க, இன்னும் கேள்வி கேட்கறது நிறுத்துங்க. சர்க்கரை இனிக்கும் நான் சொல்லிட்டேன், அது இனிக்குமா இருக்காதான் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்களா? இல்ல மத்த விருந்தினர்களுடைய கருத்தை விட காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்றாங்க. இருக்கட்டும், ரூட். உங்களை கொஞ்சிட்டு தான் பிஹேவ் பண்ணுமா? இல்ல மத்த கட்சிக்காரங்க அப்படி இல்லையா? அதெல்லாம் எவனா இருந்தாலும் எப்படி வேணா எனக்கு என்னங்க, என்கிட்ட நீங்க நியாயமான கேள்வி கேட்டா நியாயமான பதில் வரும், முரட்டுத்தனமான கேள்வி கேட்டா முரட்டுத்தனமா தான் பதில் வரும். இது தப்புன்னு சொல்லி உங்க கருத்து என்னன்னு கேட்கிறேன். இத்தனை தடவை கேட்டதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க, ஆனா நீங்க முரட்டுத்தனமா பேசுங்க சொல்லுவீங்களா? என் மகன் வயசு கூட உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இவ்வளவு சாமர்த்தியம் இருந்தா எங்களுக்கு இருக்காதா? என்ன தம்பி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன வானத்துல உங்க அம்மா மட்டும் உங்களை 25 மாசத்துல பெத்தாங்க, எங்களை அவசரத்துல 9 மாசத்துல பெத்து போட்டுறாங்களா? உங்க கருத்து என்ன எத்தனை தடவை கேட்டேன், சொன்னீங்களா இது வரணும்? சார் நான் ஆங்கர் சார், நான் கருத்து ஆங்கர்னா கருத்து சொல்ல முடியாது, தூக்குல தொங்குங்க. நீங்களும் மனுஷன் தானே, இந்த ஊர்ல தானே இருக்கீங்க பிரஜை, உங்க கருத்தையும் சொல்லுங்கன்றேன். இல்ல இவ்வளவு ரூடா பேசுறீங்கன்னா ரூடா இல்ல, முடிச்சுக்கலாம். இவ்வளவு ரூடா பேசுறீங்க, ரொம்ப நன்றி. தூக்குல தொங்குனா அப்புறம் என்ன? ஆமா அதான் அதுக்கு அர்த்தம் தான். அப்ப எங்களை மட்டும் முட்டாள் நீங்க நினைச்சு பேசுவீங்க. ஆனா தூக்குல தொங்கு நான் சொல்றேன் சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்றீங்க தூக்குல, அதான் சொல்றேன் நான் இந்த கேள்விக்கு தான் பதில் சார். இல்ல சார், அதான் காங்கிரஸ் பண்ணையார் மனப்பான்மையோட செயல்படுதுன்னு சொல்றாங்கல்ல. பண்ணையாரா? அப்ப நீங்க என்ன அடியாளா? அப்படிதான். அப்ப நீங்க அடியாள் மனப்பான்மை கேக்குறீங்க. நீங்க அப்படிதான் கேக்குறீங்க. சாவுன்றீங்க, வாயை மூடுன்றீங்க, மூடிட்டு போன்றீங்க, என்ன வார்த்தை? அதேதான். சரி ஓகே முடிச்சுக்கலாம் சார். ரைட்.